Hello guys, this is Anthony. Welcome to Gaming with Anthony. Yep, வாய்ஸ் கொஞ்சம் லோவாக கேட்கலாம், ஹெட்ஃபோன் இஷ்யூஸ். ஸோ அதை பற்றி கொஞ்சம் குறைவப்படாதீங்க. அது இல்லாமல் யூசர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, லைக் நிறையா ப்ளீச் சோல் ரெசனன்ஸ் வீடியோ பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி. மெயின் ரீசன் 2 ரீசன் இருக்குது நான் ஏன் ப்ளீச் சோல் ரெசனன்ஸ் அண்ட் ப்ளஸ் வீடியோவே அவ்வளோக்கு நான் போடுறதில்ல அப்படின்றது. ஃபஸ்ட் ரீசன் வைஃபை ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒரு ரீசன். ப்ளஸ் என்ன சொல்கிறதுனா இன்னொரு ரீசன் ஏன் ஸ்பெசிஃபிக்லி ப்ளீச்சை பற்றி நான் அவ்வளோக்கு போகிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் ரீசன் வுட் பி லைக் என்ன சொல்கிறது, அந்த கண்டென்ட் அவ்வளோக்கு இல்லை. தே ஹாவ் ஈவெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங், ஐ அக்செப்ட் தட். பட் அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்டோரி வைஸ் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகலை. ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்தை கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ரீசன்னால் ஸ்டோரி வைஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியல, அந்த ஒரு ரீசன். ப்ளஸ் கேரக்டர் டெப்த்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீச் இஸ் நோன் டு தட் கேரக்டர் டெப்த்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் இருந்தாலும் என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல இந்த கேம் வைஸ் பார்த்திங்கன்னா காச்சா வைஸ் தே ஆர் மிஸ்டேக், தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அப்படி நான் லைக் இந்த இடத்துல நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னா, லைக் எனக்கு எப்படி சொல்கிறது, ஐ ஃபீல் லைக் தட் இது இந்த கேமில் நிறைய டிபிஎஸ் இருக்கிற மாதிரியும், அந்த டிபிஎஸ் மட்டும் வச்சே இந்த இடத்துல ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிபிஎஸ் வச்சே ஃபார் எக்ஸாம்பிள் தனக்கு ஒரு எல்லா கேரக்டர்ஸுமே லைக் லிமிட்டட் எடிஷனாக எல்லா கேரக்டர்ஸுமே மோஸ்ட்லி டிபிஎஸ் ஃபோக்கஸ் தான். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சப்போர்ட் கேரக்டர்ஸ் வந்துச்சா இல்லை ஒரு ஹீலர் மாதிரி எதாச்சும் சப் டிபிஎஸ் அது மாதிரி அது மாதிரி யோசிச்சிங்கன்னா கம்மி தான் கம்பேர் டு டிபிஎஸ் கேரக்டர்ஸ். டெக்னிக் கேரக்டர்ஸே லைக் டிபிஎஸ் கேரக்டர்ஸ் மாதிரி தான் வேலை செய்யுது இந்த ப்ளீச் சோல் ரெசனன்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசன், கென், ஸோ மெனி. ஸோ இப்படி பார்க்கப்போம். அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்குவாட் கேப்டன்ஸை இன்னும் இதுவே பண்ணல, லைக் என்ன சொல்கிறதுனா இன்னும் இன்ட்ரடியூஸே பண்ணல. அந்தளவுக்கு தான் இது இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தான் இந்த கேமுக்கு இதுவே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது ஐ ஃபீல் லைக் லைக் நிறைய விஷயங்களை அப்படி இது பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டோரி வைஸ் ரொம்ப முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. தே ஷுட் ஹவ் பீன் அட்லீஸ்ட் லைக் என்ன சொல்கிறதுனா அவங்க இதோடய ஸ்டாப் பண்ணியிருக்கணும். எதோட தெரியும் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, லைக் அந்த பேக்கியா கூட ஒரு ஃபைட் வரும் பார்த்துருக்கீங்களா, ஒரு அந்த ஃபைட்டோடையே ஸ்டாப் பண்ணியிருக்கணும் ஸ்டோரி வைஸ் பார்த்தா போனால். அப்படி ஸ்டாப் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வியூ கமாண்டாவுக்கு போய் ஈவன் யூகேஆரா கூட சண்டை போட வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காங்க. அது வரையும் கொண்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் கொண்டு போயிருக்கணும் அவசியமே கிடையாது பார்க்க போனோம். தெர் இஸ் நோ நீட் ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நிறைய கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருக்கலாம் அதுக்குள்ளே. பட் அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டோரியை தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால் நிறைய கேரக்டர்ஸை மிஸ் அவுட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேரக்டர் பை கேரக்டராக விட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த கேமில். ஏன் நான் சப்போர்ட் கேரக்டர்ஸ் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், ப்ளீச் சப்போர்ட் கேரக்டர்ஸ் வேணும், அது எஸ்எஸ்ஆரில் வேணும்னு சொல்லிகிட்ருக்கேன். பட் அதை லைக் எனக்கு தெரில, மேபி கேம் டெவலப்மெண்ட்டோ டீமோ வாட் எவர் த டீம் தே டிடன்ட் ஈவன் கேர் அபவுட் த சப்போர்ட் கேரக்டர்ஸாக தெரில. அது எஸ்ஆரில் இருக்குது, ஆனால் எஸ்எஸ்ஆரில் இல்லை. மற்ற கேம்ஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கர் ஸ்டார் ரியலில் இப்போ பிளானட் கேரியர் ரிலீஸ் ஆச்சு. பிளானட் கேரியரோட ஃபஸ்ட்டு லிமிட்டட் கேரக்டர் என்ன தெரியுமா, சப்போர்ட் கேரக்டர், எலேஷன் சப்போர்ட் கேரக்டர். அதுக்கப்புறம் தான் ஒரு டிபிஎஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி ஒரு டிபிஎஸ், சப் டிபிஎஸ், சப்போர்ட், அந்த மாதிரி மாற்றி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பிளானட் கேரியாவை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஸ்ஆர் அதே தான் கென்ஷனுமே ஃபாலோ பண்ணுவாங்க. கென்ஷன் ஒரு டீமை பில்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி லைக் அந்த ஈவன் 5 ஸ்டார் கேரக்டர்ஸே வச்சுருப்பாங்க, பழசோ புதுசோ ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரே கேரக்டர் எல்லாத்துக்குமே ரவுண்ட் அபவுட் ஆகாது. மோஸ்ட்லி சம் கேரக்டர்ஸ் எக்ஸெப்ஷனல், பட் மோஸ்ட்லி நம்மளால் டிஃப்ரெண்ட்டான டீம்ஸை பில்ட் பண்ண முடியும் ஒரே கேரக்டர் பேஸ் பண்ணி இல்லாமல். ஸோ அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமே. அது ப்ளீச் சோல் ரெசனன்ஸ் பண்ணலை. மற்ற கேம் சோலோ லெவலிங் எடுத்துக்கோங்க, தே ஆர் டூயிங் தட். ஹீலர்ஸு, சப்போர்ட்டு, டேங்க்கு, லைக் என்ன சொல்கிறது, டிபிஎஸ், சப் டிபிஎஸ்ன்னு சொல்லி தே ஆர் ஜஸ்ட் டூயிங் தட். பட் இதில் இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுலனா ப்ளீச் சோல் ரெசனன்ஸில் லைக் பாருங்களேன். இப்போ நான் இச்சிகோ குரசாக்கி அந்த பேஜில் இருக்கேன். இதோட ரெக்கமெண்டட் அட்வான்ஸ் லைனப்பில் யார் இருக்கா, உரஹரா. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டிபிஎஸ் கேரக்டர் பாருங்கள், டோஷிரோ,
ஒரஹாரா. அடுத்து வந்து ஐசனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரஹாரா இருப்பான். கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா லைக் வந்து கின்னுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரஹாரா இருப்பான். அதே மாதிரி தான் கென்பாச்சிக்கும் ஒரஹாரா. சிம்பிள். ஜஸ்ட் லைக் வந்து எப்படி சொல்கிறது, இந்த கண்டினியூஸாக அதே மிஸ்டேக் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த டீம்ஸை வச்சு லைக் நம்மளால் வந்து ஒரு எண்ட் கண்டென்ட்டை வந்து கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. we can't clear the end content with it. அதுதான் மெயினே இங்கே பார்க்க போனால். அந்த எண்ட் கண்டென்ட்டை நம்மளால் கிளியர் பண்ண முடியும்னா கிளியர் பண்ணவே முடியாது. இதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுக்குள்ளே போயிடும். இப்போ நான் ஹெச்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டீம் வச்சுருக்கேன் மெயின் ப்ராமினெண்ட்டாக ரிமெம்பரன்ஸை பேஸ் பண்ணி. அந்த 2 டீம் வந்து என் கண்டென்ட்டை ஈஸியாகவே கிளியர் பண்ணுது. 3வது டீம் இப்போ எலெக்ஷன் பேஸ் பண்ணி பிளானட் கடியா டீம் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த டீம் வந்து மெட்டாவாக மாறும். அந்த டீமை நான் வந்து மெயின் ஆக்கிடுவேன். சிம்பிள். மெயினாக செகண்டரி டீம் ஆக்கிடுவேன். சிம்பிள். இதுதான் நான் வந்து இதுக்கு எதிர்பார்க்குறேன். எதுக்குன்னா ப்ளீச்சுக்கு எதிர்பார்க்குறேன். அது நடக்கிறதுல சேம் லைக் கென்ஷன் சோலோ லெவலிங்லாம் சொல்லவே வேணாம். ஐ ஹேவ் எவ்ரி கேரக்டர்ஸ் ரிலீஸ் ஆன கேரக்டர். 1-2 கேரக்டர் மிஸ் ஆகலாம். ஆனால் ஆல் த கேரக்டர்ஸ் ஐ ஹேவ் அண்ட் ஆல் த கேரக்டர் வச்சு நான் நல்லாவே பில்ட் பண்ண முடியும் டீமை. நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு என்னோடய சோலோ லெவலிங்கில் இருக்க இந்த கேரக்டர்ஸ்லாம் காட்டுறேன். யூ வில் see that actually. ஸோ இட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ப்ளீச். பட் அந்த ஒரு விட்டிங் வந்து ப்ளீச் இல்லைங்கிறது தான் இப்போ ஒரு நெகச்சரமான உண்மை. தே ஆர் டூயிங் ஈவெண்ட்ஸ் கண்டினியூஸாக டிபிஎஸ் ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் அனாயங்காக இருக்குது. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி சப்போர்ட் கேரக்டர்ஸ், ஹீலர்ஸு, சப் டிபிஎஸ்ஸு, நிறைய டெக்னிக்கல் கேரக்டர்ஸ், நிறைய வந்து டிபிஎஸை விட்டு நிறைய கேரக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ டோன்ட் நோ வாட் அபவுட் யூ, பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். ஐ லவ் ப்ளீச் அனிமே அண்ட் இந்த கேம் வந்து நிறையா பேர் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து இந்தியாவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை இருக்காது. வி டோன்ட் ஹாவ் டு யூஸ் தோஸ் லைக் VPN டு டவுன்லோட் திஸ் கேம் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் ஃப்ரம் ப்ளீச். ஏன் நான் ப்ளே பண்ணுறதுக்கு ரீசன் இருக்குது. இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, உங்களோட அந்த ஜுஜுட்சு கைசன் பேந்தம் பரேடோட அக்கௌண்ட் வந்து இதுவாக வேணும்னு கேட்டிருந்தாரு. நான் ஐம் நாட் இன்டு செல்லிங் பிகாஸ் நான் ஒரு FTP, அதாவது அவ்வளோக்கு நான் மணி ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு பிளேயர். அப்படி பண்ணாத பிளேயருக்கு அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஓகே, அப்படி ஒரு அக்கௌண்ட் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் கண்டென்ட் ஆக்கணும். ஸோ அதனால் ஐ கான்ட் செல் தட். மேபி இதுக்கு ரீரன் கொடுப்பானுங்க. அப்படி ரீரன் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபியூகா சுக்ருனா அண்ட் ப்ளஸ் வந்து லைக் வந்து சோல் மாஹிட்டோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. யூ வில் கெட் இட். யா, ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், நான் வந்து போன வீடியோலேயே வந்து இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் போய் அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த சேனலை பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. யா.